Hi, I am Swastik from SRT Study Circle Group, PG TRV Computer Instructor Grade 1, Unit 5 Programming in C++. அதில் நம்ம பைத்தான் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். லாஸ்ட் இயர் நடந்த டிஆர்பி எக்ஸாமில் 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதனால் அது ரொம்ப முக்கியம், நம்ம பார்த்துக்கலாம். ஒரு கொஸ்டினாவது வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. பைத்தானில் இது 4வது வீடியோ, ஏற்கனவே 3 வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ். இன்ட்ரடக்ஷன். ப்ரோக்ராம்ஸ் மே கண்டைன் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். Programs may contain set of statements. These statements are the executable segments that yield the result. These statements are the executable segments that yield the result. In general, statements are executed sequentially. That is, the statements are executed one after another. So, Python program set of statements இருக்கு. அந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் எக்ஸிக்யூட்டபிள் செக்மெண்ட், அதுதான் வந்து ரிசல்ட் கொடுக்குறது. ஸ்டேட்மெண்ட் வந்து சீக்வன்ஸாக எக்ஸிக்யூட் ஆகும். ப்ரோக்ராம் ஒரு லைன் அடுத்த லைன் அந்த மாதிரி ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும். தேர் மே பி சிச்சுவேஷன் இன் அவர் ரியல் லைஃப் ப்ரோக்ராமிங் வேர் வி நீட் டு ஸ்கிப் எ செக்மெண்ட் ஆர் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட் அனதர் செக்மெண்ட் பேஸ்ட் ஆன் த டெஸ்ட் ஆஃப் எ கண்டிஷன். திஸ் இஸ் கால்ட் ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங். தேர் மே பி சிச்சுவேஷன் இன் அவர் ரியல் லைஃப் ப்ரோக்ராமிங் வேர் வி நீட் டு ஸ்கிப் எ செக்மெண்ட். ஸோ நம்ம ஒரு ப்ரோக்ராமில் ஒரு பார்ட் ஆஃப் இடத்த வந்து நம்ம ஸ்கிப் பண்ண வேண்டியதாக இருக்கும், அல்லது செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஸ்கிப் பண்ண வேண்டியதாக இருக்கும், அனதர் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியதாக இருக்கும், அனதர் செக்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியதாக இருக்கும் சில ஸ்பெசிஃபிக் கண்டிஷனோட. அதுக்கு பேர் வந்து ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு பேர். ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங். ஆல்சோ வி மே நீட் டு எக்ஸிக்யூட் எ செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் மல்டிபிள் டைம்ஸ் கால்ட் இட்ரேஷன் ஆர் லூப்பிங். ஸோ இட்ரேஷன் லூப்பிங் அப்படின்னு என்ன பாருங்கள், எக்ஸிக்யூட் எ செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் மல்டிபிள் டைம்ஸ். ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை நம்ம ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். அதுக்கு பேர் வந்து இட்ரேஷன் ஆர் லூப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு பேர். ஸோ இதில் வந்து மல்டிபிள் டைம்ஸ் அது ஞாபகம் வச்சுக்கோங்க. செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் மல்டிபிள் times. In this chapter, we have to focus on the various control structure in Python, their syntax, and learn how to develop the program using them. So, control structures. A program statement that causes a jump of control from one part of the program to another part is called control structure or control statement. So jump of control from one part of the program to another அப்படி இருந்தால் அதுக்கு பேர் வந்து control structure or control statement அப்படின்னு சொல்லிட்டு பேர். As you have already learned in C++, these control statements are compound statements used to alter the control flow of the process or program depending on the state of the process. Compound statements used to alter the control flow of the process or program depending on the state of the process. The compound statement அப்படின்றது வந்து control flow of the process. There are 3 important control structures. 1 sequential, 2 alternative or branching, 3 iterative or looping. மொத்தம் 3 control structures இருக்கு. 1 sequential, 2 alternative or branching, 3 iterative or looping அப்படின்னு சொல்லிட்டு 3 இருக்கு. Sequential statement. A sequential statement is composed of a sequence of statements which are executed one after another. ஸோ ஒன்று அடுத்தது அப்படி எக்ஸிக்யூட் பண்ணால் அதுக்கு பேர் வந்து சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேர். சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா என்னென்னா சீக்வென்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் விச் ஆர் எக்ஸிக்யூட்டட் ஒன் ஆஃப்டர் அனதர். A code to print your name, address and phone number is an example of sequential statement. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, print hello, this is Syam. print டபுள் கொட்டேஷனுக்குள்ளே 43 செகண்ட் லேண்ட் நார்த் காஸ்ட் ஸ்ட்ரீட் டிஎன். ஸோ இது அப்படியே பிரிண்ட் ஆகும். இது வந்து சீக்வென்ஷியல் ப்ரோக்ராமுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட்டு ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட். ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட். In our day-to-day life, we need to take various decisions and choose an alternate path to achieve our goal. So, alternate path ஒன்று நம்ம எப்பவுமே நம்ம கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒன்று செலக்ட் பண்ணுவோம். Maybe we would have taken an alternate route to reach our destination. When we find the usual road by which we travel is blocked. ஒரு ரோட்டில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது அது பிளாக் ஆகிருந்தால் அடுத்த ரோட்டுக்கு நம்ம போகும். அந்த மாதிரி நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம அதை கடைபிடிப்போம். திஸ் டைப் ஆஃப் டிசிஷன் மேக்கிங் இன் வாட் வி ஆர் டு லேர்ன் த்ரூ ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட். Checking whether the given number is positive or negative, even or odd can all be done using alternative or branching statements. ஸோ ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, நம்ம பாசிட்டிவ் நம்பரா நெகட்டிவ் நம்பரா ஈவன் நம்பரா ஆட் நம்பரா அப்படின்னு செக் பண்ணுறோம் இல்லைங்களா, அது வந்து சரியான ஒரு எக்ஸாம்பிள் ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்டுக்கு.
Python provide the following type of alternative or branching statements. So 3 type இருக்குது. ஒன்று simple if statement, if else statement, if statement. மொத்தம் 3 இருக்குது. simple if else பாருங்க, if if statement ஞாபகம் வச்சுக்கோங்க. simple if statement, simple if is the simplest of all decision making statements. Condition should be in the form of relational or logical expression. ஸோ சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கிறதுலே எல்லாத்துலேயுமே சிம்பிளஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்டு. கண்டிஷன் என்ன இருக்கணும் அப்படின்னா ரிலேஷனலாகவோ அல்லது லாஜிக்கல் எக்ஸ்பிரஷனாகவோ இருக்கணும். கண்டிஷன் ரிலேஷனலாகவோ லாஜிக்கல் எக்ஸ்பிரஷனாகவோ இருக்கணும். சின்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஃப் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் பிளாக். இன் தி above syntax, if the condition is true, statement black one will be executed. ஸோ இது சரி அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக் ஒன் இது எக்ஸிக்யூட் ஆகும். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸ் ஈக்குவல் டு இன்டிஜர் ஆஃப் இன்புட் என்டர் யுவர் ஏஜ். ஸோ என்டர் யுவர் ஏஜ், நம்ம ஏதோ ஒரு ஏஜ் நம்ம கொடுப்போம். அந்த ஏஜ் வந்து இன்புட் வாங்கிக்கும், அதை வந்து இன்டிஜராக மாற்றிக்கும். நான் என்ன பைத்தானில் எப்பயுமே எல்லாமே ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். அதை வந்து இன்டிஜராக மாற்றிட்டு எக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். இப்போ எக்ஸ் வந்து 18க்கு மேலே இருந்தால், 18 அல்லது 8க்கு மேலே இருந்தால் பிரிண்ட்டு யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங். ஸோ 18 வயசுக்கு மேலே நீங்கள் ஓட்டு போடுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ஸோ என்ன பிரிண்ட் ஆகும்னா என்டர் யுவர் ஏஜ் பிரிண்ட் ஆகும். 34 கொடுத்துருக்காங்க, யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் அது பிரிண்ட் ஆகும். இப்போ என்டர் யுவர் ஏஜ் கேட்குது 16, 18க்கு கீழே இருக்குது 16ன்றது. அப்போ என்ன பிரிண்ட் ஆகணும்? நம்ம எதுவுமே எதுவும் கொடுக்கல இல்லைங்களா? அதுக்கு தான் as you can see in the second execution, no output will be printed. Only the Python prompt will be displayed because the program does not check the alternative process when the condition is failed. So condition failure இருந்தால் ஆல்டர்னேட்டாக என்ன பண்ணணும்னு நம்ம சொல்லலை. அதுக்கு தான் if else statement. if else statement, the if else statement provides control to check the true black as well as the false black. So true black, false black ரெண்டுத்தையும் செக் பண்ணுறதுக்கு if else statement யூஸ் ஆகுது. Following is the syntax of if else statement. So if condition true இருந்தால் statement 1 black 1 அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். else statement black 2 அது எக்ஸிக்யூட் ஆகும். ஒரு ஃப்ளோ சார்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்ட்ரி கண்டிஷன், if condition is true இருந்தால் black 1, condition false இருந்தால் black 2, end exit. If else statement thus provides 2 possibilities and the condition determines which block is to be executed. If else statement thus provides 2 possibilities. So 2 possibilities இருக்கும் கண்டிப்பாக. and the condition determine which block is to be executed. எந்த block execute ஆகணும் அப்படின்றது இந்த கண்டிஷன் தான் தீர்மானிக்குது. இஃப்குள்ளே நம்ம கொடுக்கக்கூடிய அந்த கண்டிஷன். அதே மாதிரி பாருங்கள். a equal to integer input enter any number. ஸோ ஏதாவது ஒரு நம்பர் என்டர் பண்ண போகிறோம். அது இன்புட் வாங்கிக்குது, அது இன்டிஜராக மாற்றி ஏவில் கொண்டு போய் வச்சுக்குது. ஏவை 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். டிவைட் பண்ணால் வரக்கூடிய மீதி 0வாக இருந்தால், டபுள் ஈக்குவல் இருக்குது பாருங்கள், இருந்தால் பிரிண்ட் ஏவை பிரிண்ட் பண்ணணும். ஏவில் நம்ம என்ன நம்பர் கொடுத்தோமோ அந்த நம்பர் பிரிண்ட் பண்ணி ஈஸ் அண்ட் ஈவன் நம்பர். இல்லை அப்படின்னா எல்ஸ் ஏவை பிரிண்ட் பண்ணி ஈஸ் அண்ட் ஆட் நம்பர். அது டபுள் கொட்டேஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ என்டர் எனி நம்பர் 56 கொடுத்துருக்காங்க. 56 2ஆல் டிவைட் பண்ணணும், கண்டிப்பாக மீதி 0 தான் வரும். இரட்டைப்படை நம்பர்னாவே 0 தான் வரும். ஸோ 0வாக இருந்தால் ஈவன் நம்பர். ஏவில் என்ன கொடுத்துருக்கோம்? 56. ஸோ 56 ஈஸ் அண்ட் ஈவன் நம்பர். 56 ஈஸ் அண்ட் ஈவன் நம்பர். இன்னொரு முறை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். என்டர் எனி நம்பர் 67. ஸோ 67 7ன்றது ஆட் நம்பர் இல்லைங்களா? 67 2ஆல் டிவைட் பண்ணோம், வரக்கூடிய ஆன்சர் கண்டிப்பாக 1 இருக்கும். ஸோ அப்போது இது கண்டிஷன் தப்பாக இருந்தால் எல்ஸுக்கு வந்துடும். ஏவுக்கு 67 இஸ் அன் ஆட் நம்பர், அது பிரிண்ட் ஆகும். 67 இஸ் அன் ஆட் நம்பர். An alternate method to rewrite the above program is also available in Python. The complete if else can also return as. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட் இருக்குது. நம்ம இப்போ பார்த்த ப்ரோக்ராமுக்கு ஒரு ஆல்டர்னேட் இருக்குது பாருங்கள். சின்டெக்ஸு வேரியபிள் ஈக்குவல் டு வேரியபிள் 1 if condition else வேரியபிள் 2 இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சின்டெக்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. வேரியபிள் ஈக்குவல் டு வேரியபிள் 1 if condition else வேரியபிள் 2. The condition specified in the if is checked. If it is true, the value of variable 1 is stored in variable on the left side of the assignment. Otherwise variable 2 is taken as the value. ஸோ நம்ம என்ன கண்டிஷன் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிறோமோ அதை செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு ட்ரூவாக இருந்தால் நம்ம வேரியபிள் 1 நம்ம லெஃப்ட்டில் இருக்கக்கூடிய வேரியபிளில் என்ன கொடுத்துருந்தோமோ அது ஆன்சர் பிரிண்ட் ஆகும். ஃபால்ஸாக இருந்தால்
வேரியபிள் 2 பிரிண்ட் ஆகும். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இப்போ புரியும். எக்ஸாம்பிள் பார்த்துட்டா புரியும். a = இன்டிஜர் இன்புட் என்டர் எனி நம்பர். ஏதாவது ஒரு நம்பர் கொடுக்க போகிறோம், அது ஏவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. x = பாருங்கள் ஒரே லைனில் கொடுத்துருக்குறாங்க. x = even. x = even. if a divided by 2 = 0. ஏவை 2ஆல் டிவைட் பண்ணுறோம், வரக்கூடிய ஆன்சர் 0வாக இருந்தால் ஈவன் பிரிண்ட் ஆகும். இல்லை அப்படின்னா எல்ஸு ஆடு பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் a is even. பாருங்கள் என்டர் எனி நம்பர் 3 is odd. ஸோ இது வந்து கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது. கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் எல்ஸுக்கு அந்த பக்கம் இருக்கிறது ஆடு, அது பிரிண்ட் ஆகும். என்டர் எனி நம்பர் 22. ஸோ 22 2ஆல் டிவைட் பண்ணுறோம், வரக்கூடிய ஆன்சர் 0 தான். 0 வந்தால் ஈவன். 22 is even அப்படின்னு பிரிண்ட் ஆகும். நெஸ்டட் இஃப் எல்இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். நெஸ்டட் இஃப் எல்இஃப் ஸ்டேட்மெண்ட். எல்ஸ் இஃப் கிடையாது, எல்இஃப் பார்த்துக்கோங்க. ELIF எல்இஃப். when we need to construct a chain of if statements, then elif clause can be used instead of else. ஸோ எல்ஸுக்கு பதிலாக elif நம்ம யூஸ் பண்ணி போகிறோம், நிறைய கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா. ஒரு சின்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். if கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1, elif கண்டிஷன் 2 ஸ்டேட்மெண்ட் பிளாக் 2, லாஸ்ட்டாக எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் பிளாக் 2. நம்ம எத்தனை elifனாலையும் போட்டுக்கலாம் நடுவில். in the syntax of if elif else mentioned above, condition 1 is tested. If it is true, then statement block 1 is executed. Otherwise the control check condition 2. If it is true, statement block 2 is executed. ஸோ 1 2 3 அப்படி எக்ஸிக்யூட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். எது ட்ரூவாக இருக்கோ அது வந்து பிரிண்ட் ஆகும், அந்த பிளாக் வந்து பிரிண்ட் ஆகும். அண்ட் ஈவன் இஃப் இட் ஃபெயில், ஸ்டேட்மெண்ட் பிளாக் மென்ஷன்ட் இன் எல்ஸ் பார்ட் இஸ் எக்ஸிக்யூட்டட். ஸோ எதுவுமே கண்டிஷன் செக் பண்ணும்போது சரியாக இல்லை அப்படின்னா லாஸ்ட்டாக எல்ஸ் பார்ட் இருக்குது, அது பிரிண்ட் ஆகிடும். டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் இஃப். ஸோ ட்ரூவாக இருந்தால் பாடி ஆஃப் இஃப் அதில் என்ன இருக்குதோ அது பிரிண்ட் ஆகிடும். ஃபால்ஸாக இருந்தால் டெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் எல்இஃப் இன்னொரு அடுத்த எல்இஃப்க்கு போகும், அது ட்ரூவாகுன்னு பார்க்கும். ட்ரூவாக இருந்தால் பாடி ஆஃப் எல்ஸ். அது ஃபால்ஸாக இருந்தால் திருப்பி அடுத்தடுத்து எல்இஃப்க்கு போயிட்டே இருக்கும். கடைசியாக பாடி ஆஃப் எல்ஸ். எதுவுமே இல்லை அப்படின்னா கடைசியாக எல்ஸ் அது பிரிண்ட் ஆகிடும். elif clauses combines in else if else statement to one if elif else. ஸோ elif எதை கம்பைன் பண்ணதுன்னா if else அதனோட இதுதான் வந்து if elif else. அது elif can be considered to be abbreviation of else if. ஸோ else if தான் elifன்னு சொல்கிறோம். in an if statement there is no limit of elif clause that can be used, but an else clause if used should be placed at the end. ஸோ எத்தனை elif வேணாலும் நம்ம போட்டுக்கலாம், எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஆனால் லாஸ்ட்டாக எல்ஸ் கண்டிப்பாக இருக்கணும், அது பார்த்துக்கோங்க. if elif else statement is similar to nested if statement which you have learned in C++. ஸோ nested if else நம்ம C++ல படிச்சிருப்போம், அதே மாதிரி தான் if elif else. ஸோ C++ல nested if, இங்கே வந்து if elif else. ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க ஆவரேஜ் கிரேட் போகிறதுக்காக. M1 = இன்டிஜர் இன்புட் என்டர் மார்க் இஸ் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி என்டர் மார்க் இஸ் செகண்ட் சப்ஜெக்ட். அதை தூக்கி M2வில் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்தையும் கூட்டி 2ஆல் வகுத்து ஆவரேஜ் வந்துடுது. அந்த ஆவரேஜ் 80க்கு மேலே இருந்தால் கிரேட் ஏ, இல்லைன்னா எல்எஃப். 70க்கு மேலே ஆனால் 80க்கு உள்ள கிரேட் பி, 60க்கு மேலே 70க்குள்ள கிரேட் சி, திரும்பி எல்எஃப். 50க்கு மேலே 60க்குள்ள கிரேட் டி. எதுவுமே இல்லையா, அப்போது எல்ஸ் கடைசியாக கிரேடு இ. அவுட்புட் பாருங்கள். என்டர் மார்க் இன் ஃபஸ்ட் சப்ஜெக்ட் 34, என்டர் மார்க் இன் ஃபஸ்ட் சப்ஜெக்ட் 34 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்டர் மார்க் இன் செகண்ட் சப்ஜெக்ட், என்டர் மார்க் இன் செவன்த் சப்ஜெக்ட் 78. ரெண்டுத்தையும் கூட்டி 2ஆல் வகுத்து ஒரு ஆவரேஜ் போட்டுடுச்சு. அந்த ஆவரேஜ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கும். அது வந்து இந்த 50க்கு மேலே 60க்குள்ளே இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து டீன் பிரிண்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்டர் மார்க் இன் ஃபஸ்ட் சப்ஜெக்ட் 67, என்டர் மார்க் இன் செகண்ட் சப்ஜெக்ட் 73. ரெண்டுத்தையும் கூட்டி 2ஆல் வகுத்து வரக்கூடிய ஆவரேஜ் இதில் இருக்கிறதுனால கிரேட் பி அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிருக்கு. The two blocks of code in our example of if statement are both indented 4 spaces, which is a typical amount of indentation for Python. நல்லா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் பிளாக்லாம் பார்த்தீங்கன்னா 4 இன்டென்ட் இருக்குது. இது ரொம்ப முக்கியம். 4 இன்டென்ட் இருக்குது ஒவ்வொரு இடத்துலையும். The two blocks of code in our example of if statement are both indented 4 spaces, which is a typical amount of indentation for Python. In most other programming languages, indentation is used only to help make the code look pretty. ஸோ
ஸோ இன்டென்டேஷன் அப்படின்றது வந்து எல்லா ப்ரோக்ராம்லையும் அழகாக இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. பட் இன் பைத்தான் இட் இஸ் ரிக்வயர்ட் டு இண்டிகேட் டு விச் பிளாக் ஆஃப் கோட் த ஸ்டேட்மெண்ட் பிலாங்ஸ் டு. எந்த பிளாக் ஆஃப் கோடு அப்படின்றது எதனோடது அப்படின்றதுக்கு தெரியறதுக்காக பைத்தானில் நம்ம இந்த இன்டென்டேஷன் யூஸ் பண்ணுறோம். பைத்தானில் இன்டென்டேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம், அது பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க, இன் அண்ட் நாட் இன் இஃப் ஸ்டேட்மெண்ட், அதுக்காக ஒரு யூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. சிஹெச் ஈக்குவல் டு இன்புட்டு என்டர் ஏ கேரக்டர். ஏதோ ஒரு கேரக்டர் நம்ம என்டர் பண்ண போகிறோம், அந்த கேரக்டரை வாங்கி சிஹெச்சில் போட்டு வச்சுக்கோம். யூ சிஹெச் இன் ஏஇஐஓயு அது கொடுத்துருக்காங்க. கேபிள் ஏவாக இருந்தாலும் சரி, ஸ்மால் லெட்டர் ஏவாக இருந்தாலும் சரி, சிங்கிள் கொட்டேஷனில் கொடுத்துருக்காங்க கமா போட்டு. அது வந்து எல்லாத்துலேயுமே சிஹெச்சில் கொண்டு போய் வச்சுருக்காங்க. அது இஃப் சிஹெச் இன் ஏஇஐஓயு ஒவல்ஸ் கொடுத்துருக்காங்க. பிரிண்ட் சிஹெச் இஸ் ஏ ஒவல். ஸோ என்டர் ஏ கேரக்டரில் நம்ம ஒரு ஒவல்ஸ் கேரக்டர் கொடுத்துருந்தோம்னா அது செக் பண்ணி பார்த்துட்டு ஒவல்ஸாக இருந்தால் அந்த என்ன கேரக்டர் கொடுத்தோமோ அது ஈஸியாக ஒவல் அப்படின்னு சொல்லி வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னு அது இல்லைன்னா பாருங்க, நாட் கொடுத்துருக்காங்க பாரு, இஃப் சிஹெச் நாட் இன் ஏபிசி. ஸோ ஏபிசியாக இல்லாமல் இருந்தால் த லெட்டர் இஸ் நாட் ஏபிசி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்டர் ஏ கேரக்டர் அப்படின்னா இ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இ இஸ் ஏ ஒவல், செக் பண்ணி பார்க்கும், இ இஸ் ஏ ஒவல். ஸோ என்டர் ஏ கேரக்டர் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, எக்ஸை செக் பண்ணி பார்க்கும், எக்ஸ் ஒவல் கிடையாது. ஸோ இங்கே வந்துடும் த லெட்டர் இஸ் நாட் ஏபிசி அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகுது. இட்ரேஷன் ஆர் லூப்பிங் கன்ஸ்ட்ரக்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போட்டு விடுங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பார்க்குற ஒரு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றது கிளிக் பண்ணுங்கள். அரசு வேலை பெறுவது நம்ம லட்சியம், அதை அடைந்து தருவோம். நன்றி.